தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் எழுச்சி உரையாற்றுகிறார் எங்கள் பாசமிகு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அனைத்து மக்களும் அலைகடல் என திரண்டுவாரு. ஆனந்த நையாசாமி, பாஜக தென்காசி மாவட்ட தலைவர். தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற பொது விநியோக திட்டத்தை போல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய பாராட்டை பெற்ற ஒரு அரசு தான் நம்முடைய தமிழக அரசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அரசு. இன்றைக்கும் அதை போலதான் இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அது எந்த மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை பார்க்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்கு உணர்வோம். ஆக தமிழ்நாட்டுக்கு முறையாக சேர வேண்டிய நிதிகளை தர மறுப்பது மட்டுமல்ல, இன்னும் எந்தென்ன வகையில் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு இடையூறுகளை செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு அரசு தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாக இருக்கிறது. நமக்கு முறையாக வர வேண்டிய கல்வி நிதியை தருவதில்லை. அதே போல இப்பொழுதெல்லாம் மெட்ரோ ரயில் சென்னைக்கு அதெல்லாம் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி, ஒன்றிய அரசினுடைய தொகையை இன்றைக்கு மாநில அரசு எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் சிறப்பாக சேர்ந்து பெற்றுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படுகின்ற ஒரு அரசு தான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. ஆக அந்த அரசு அறிவித்து தராத அந்த நிதிகளையும் சேர்த்து மாநில நிதியின் மூலமாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறமையால் இன்றைக்கு அதை செயல்படுத்தி வருகிறார்கள். சமீபத்தில் கூட நேற்றைய செய்திகள் நீங்கள் பார்த்திருப்பீங்க. மதுரை மற்றும் கோவை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பித்ததை இன்றைக்கு மறுத்திருக்கிறார்கள். என்றால் 20 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல் இருந்தால்தான் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தர முடியும் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். ஆனால் அதைவிட குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பிற நகரங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அந்த மாநிலங்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்றால் தமிழர்களை எந்த அளவிற்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நினைக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேணும்? கல்விக்கு தர வேண்டிய நிதி 2300 கோடி ரூபாயை இதுவரை தரலையே. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை போல இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. அதை ஏதோ வாயளவில் சொல்றது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி, இருமொழி கல்வியை கற்றவர்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவில் தலைசிறந்த பொருளாதார மேதைகளாக, தலைசிறந்த மருத்துவர்களாக, தலைசிறந்த பொறியாளர்களாக, இன்னும் நம்ம கம்ப்யூட்டர் போன்ற கணினி துறையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்களில் சிஓஸா நம்முடைய இருமொழி கொள்கையை தமிழ் ஆங்கிலம் கற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை பிற மாநிலங்கள் பின்பற்றி கல்விக் கொள்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட்டு நம்மை விட 20வது இடம் 25வது இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு ஒன்றியத்திலே இருந்து அவர்கள் பல இடையூறுகளை தந்தாலும் அந்த இடையூறுகளை எல்லாம் தன்னுடைய நிர்வாக திறமையின் காரணமாக, கடினமான உழைப்பின் காரணமாக சாதனைகளாக மாற்றி காட்டுகின்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை தந்ததை போல இந்த கூட்டுறவுத்துறைக்கும் சிறப்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த துறை அவர்கள் காட்டுகின்ற திசையில் சிறப்பாக சிரமித்து பல்வேறு நம்முடைய வளர்ச்சியை பற்றி பொறாமைப்படக்கூடியவர்கள் கூட பாராட்டக்கூடிய அளவிற்கான துறையாக இந்த துறை சமீபத்தில் உருவெடுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக தேசிய அளவில் ஒன்றிய அரசின் சார்பில் எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு கூட்டுறவுத்துறைக்கு 5 இடங்கள் நமக்கு 5 கேடயங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை வழங்கியது இந்த ஒன்றிய அரசு தான். அதற்காகத்தான் நான் அதை குறிப்பிடுகிறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமொன்று என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல அந்த விஷயத்தில் தமிழக கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாட்டை ஒன்றிய அரசு வெகுவாக பாராட்டி பாரத பிரதமர் அவர்களும் இன்றைக்கு இந்த விருதுகளை எல்லாம் நம்முடைய துறைக்கு 5 விருதுகளை பெற்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆகவே தமிழக கூட்டுறவுத்துறையை பிற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெருமை. ஆக உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் கலைஞருடைய பொது விநியோக திட்டத்தை பாராட்டி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அரசின் சார்பில் துறையின்
அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இது ஏதோ பேரளவுக்கு வாயளவுக்கு சொல்கிற காரியங்கள் அல்ல. இன்றைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் கடந்த காலங்களில் அவரே 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அவர் சார்ந்த இயக்கம் 10 ஆண்டுகள் 11லிருந்து 21 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். இன்றைக்கு விவசாயிகளுக்கு இந்த அரசு பெரிய உதவி செய்யவில்லை என்று சொல்லுகின்ற அவருடைய காலத்திலே 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்திலே விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ரூபா. ஆக ஆண்டொன்றுக்கு சராசரி பார்த்தா 6,000 கோடி ரூபா. 6,000 கோடி ரூபா கடன் வழங்கிய அந்த ஆட்சிக்காரர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி கேட்குறாங்க. எடுத்தடுப்பில் முதல் ஆண்டிலே 10,000 கோடி, 2வது ஆண்டு 12,000 கோடி, 3வது ஆண்டு 14,000 கோடி, இப்பொழுது 16,000 கோடி நிகழ்த்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் 20,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனை விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சருடைய இலக்கை அடைந்து அதை பாராட்டுதலை பெறக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற இந்த துறை நிச்சயமாக 20,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் என்ற இலக்கையும் எட்டி சாதனை படைப்போம். அது மாதிரி நகைக்கடன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 55,000 கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளின் மூலமாக நகைக்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்ததை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு வங்கி சேவையும் அதிகரித்திருக்கிறது. சென்ற ஆண்டு 90,000 கோடி ரூபாயை கடந்து 1,04,000 கோடி ரூபாய்னு இலக்கு இருந்துச்சு. இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் வங்கி பரிவர்த்தனை என்பதை 1,10,000 கோடி ரூபாய் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அதையும் கடந்து சாதித்து காட்டுவோம். ஆக அப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்ற இந்த துறை விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது மட்டுமல்ல, தனியார் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சந்தையில் இடுபொருள் உரங்களுடைய விலை கூடுதலாக இருக்கும். ஆகவே விவசாயிகளுக்கு நியாயமான முறையில் போய் சேரணும் என்பதற்காக கூட்டுறவுத்துறையின் சார்பில் இடுபொருள் உரங்கள்லாம், அது ரசாயன உரங்கள் மற்றும் இயற்கை உரங்கள்லாம் விற்பனை செய்யப்படுகிறது. ஆக இப்படி விவசாய பெருங்குடி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கான பொழுதெல்லாம் அந்த கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித சக்தி அதிகமாக இருந்துச்சு. ஒரு வீட்டில் 5 பேர் 10 பேர் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த விவசாய பெருமக்கள் அவங்க அத்தனை உறுப்பினர்களும் விளைநிலங்களில் வேலை பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எந்திரமயங்கள் ஆகிவிட்டது. ஆக அந்த எந்திரமயங்களுக்கு கிராமப்பகுதி மக்களுக்கு குறைந்த விலையில் வாடகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக கருவிகள், விவசாய கருவிகள்லாம் வாங்கப்பட்டு குறைந்த வாடகைக்கு அவர்களுக்கு விடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இப்படி எல்லா வகையிலும் இது பயன்படுகிறது. இன்றைக்கு கூட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 5 பவுனுக்கு தான் கட்டுப்பாடு வைக்கிறாங்க, மேலும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. தனியார் கடன்களை பொறுத்தவரையில் 25-30 லட்சம் ரூபா வரை கொடுக்கலாம் என்ற இலக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் அதை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை அங்கு பொதுமக்கள் ஏராளமாக கடன் பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது உள்ளூர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதை பண்ணியிருக்கலாமே தவிர அப்படி ஒன்றுமில்லை. அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார்களே, ஆனால் அந்த பகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதலான கடன் வசதி கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக எல்லா வகையிலும் இந்த கூட்டுறவுத்துறை மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு துறையாக இருப்பது மட்டுமல்ல, செயல்பாடுகளில் சிறந்த துறையாகவும் விளங்கி வருகிறது. ஆகவே அனைத்து குடும்பங்களோடும் அன்றாடம் தொடர்புடைய இந்த துறை, இதனுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு அங்கத்தினர்களுடைய வளர்ச்சியிலும் இதற்கு இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு தனிநபர் வளர்ச்சியிலும் அக்கறை இருக்கின்ற ஒரு துறை என்ற அடிப்படையில் கூட்டுறவை நாம் வளர்க்க வேண்டும். அதை போல அந்த கூட்டுறவால் நாமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு அங்கத்தினர்களும் பொதுமக்களும் உணர வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கடன் பெறுவதற்கு மட்டும் கூட்டுறவு சங்கங்கள்
கூட்டுறவு வங்கிகள் தேவை என்ற அந்த நிலையை மாற்றி இருக்கும். மாறாக கடன் பெறுவதற்கான ஒரு அமைப்பாக மட்டும் இந்த கூட்டுறவு சங்க வங்கிகளை நீங்கள் பயன்படுத்தாமல் வங்கிகள் கூட்டுறவு வளர வேண்டும், குடும்பங்கள் வளர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இன்று முதல் இந்த கூட்டுறவு வார விழா இப்பொழுது நடக்குதே நிறைவு நிகழ்ச்சி 72வது கூட்டுறவு வார விழாவிலே பங்கெடுத்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒரு உறுதி எடுத்து நாம் அனைவரும் இனிமேல் ஒரு பெரும் பகுதியை இந்த கூட்டுறவு வங்கிகளில் நம்முடைய வரவு செலவுகளை சேமிப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதி எடுப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக இன்னும் ஏராளமான மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த துறை ஏதுவாக இருக்கும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு